2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து யாரும் பேச வேண்டாம் என்றும் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் பேசி முடிவு செய்வார்கள் என பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சியின் தமிழக தலைவர் நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 2026 ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அது பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக அமையும் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவிட்டு சொல்லுகிறேன். டால்பின் ஸ்ரீதர் பேசும்போது சொன்னார், அந்த நயினா நாகேந்திரன் 4 அதுக்கப்புறம் 40 என்று சொன்னார்கள். அது ஒரு ஃப்ளோவில் சொன்ன வார்த்தை. பத்திரிகையாளர் இருக்கிறீர்கள். ஏனென்றால் அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கிறோம். ஆக கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்து யாருக்கு எத்தனை சீட் என்பதை கருத்தில் கொண்டு அதன் பிறகுதான் அதை நான் உரியாக சொல்ல முடியுமே தவிர 40 என்பது டால்பின் சொன்னதை அதை இப்பொழுது நாம் அதில் கருத்தில் கொள்ளக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு, அதே மாதிரி நம்மளுடைய இங்க வந்திருக்க ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர், கிளைய பொறுப்பாளர். தேர்தல் கூட்டணியை பற்றி நாம் யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் பேசிக் கொள்வார்கள். ஆகவே பேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் அது எப்படி இது எப்படி என்று தயவு செய்து யாரும், இந்த கோட்டத்தில் உள்ளவர் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள யாரும் அதை பற்றி கருத்துக்கள் சொல்ல வேண்டாம் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு மேடையில் உள்ள தலைவர்களோடு கேட்டு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் சனாதனத்திற்கு எதிர்ப்பான ஒரு ஆட்சி, ஆன்மீகத்துக்கு எதிர்ப்பான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக, நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த சிந்தனையில் நாம் ஈடுபடக்கூடாது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமரன் வழங்க கேட்போம். ராஜ்குமரன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? பாஜகவின் மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் முதல் கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் பெருங்கோட்டத்திற்கு உட்பட்ட கூட்டமாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய திம்மாவரத்தில் பாஜகவின் நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அதன்படி விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை சார்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றார்கள். மேலும் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அதில் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு சில வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார். அதன்படி 2026 தமிழகத்திலே பாஜக அதிமுக ஆட்சி அமையும் என்று நயினார் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நயினா நாகேந்திரன் பேசும் பொழுது தேர்தல் கூட்டணி குறித்து இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரும் நாம் பேச வேண்டாம், கூட்டணி தொடர்பாக அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசிக் கொள்வார்கள், திமுக ஆட்சி அகற்ற வேண்டியது மட்டும்தான் நம்முடைய லட்சியம் என்று குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். நிர்வாகிகள் கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் பேச வேண்டாம் என்ற அறிவுறுத்தலை அவர் வழங்கியுள்ளார். நன்றி ராஜகுமரன், விரிவான தகவல்களுக்கு.